ஹலோ. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லாரோட ஃபேவரட் பூரி அண்ட் சன்னா மசாலா. ஸோ அதுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு உப்பு போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்மளால் எவ்வளோ சாஃப்டாக பிசையாகுதோ அவ்வளோவா சாஃப்டாக பிசைஞ்சால் நம்மளுக்கு பூரியே ரொம்ப சாஃப்டாக அண்ட் பஃப்பாக வரும். ஸோ நல்லா பசைஞ்சிட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம். ஸோ அது ஆகிட்ட பிறகு ஒரு கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய் போடுங்க. ஆகிட்ட பிறகு 2 வெங்காயத்தை பெருசு பெருசாக கட் பண்ணி போடலாம். அப்புறம் மிளகு, சோம்பு, சீரகம் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா, பெரிய சைஸ் 2 தக்காளி போட்டு வதக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. பெருசு பெருசாகவே போடுங்க, மிக்சியில் அரைக்க போகிறோம். ஸோ காபுல் காட்டில் 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மசாலா நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி திரும்ப ஒரு பட்டை, லவங்க, ஏலக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். போட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துன்னு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்ட பிறகு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்து ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. மசாலா வாசனை நல்லா போயிடும். ஸோ கொஞ்சமாக கரம் மசாலா, மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா போட்டு நம்ம நல்லா வதக்கலாம். ஸோ அந்த மசாலா வாசனை நம்மளுக்கு கொஞ்சம் கூட இருக்காமல் நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு அப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்த காபுல் கடலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுடுங்கோ. அப்புறம் நல்லா சாஃப்டாக கடலை நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். சன்னா மசாலா ஒரு பேக்கெட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு தேவையான அளவு போட்டு வச்சுக்கலாம். மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். ஸோ இப்போ பூரி ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி ஸோ பூரிக்கு ரவுண்டாக சப்பாத்தி பெருசாக நான் சுடுவேன். ஏன்னா பெருசாக சுட்டுட்டு அதை நான் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ எனக்கு இது பெட்டரு. சின்ன சின்னதாக சுடுறதை விட நம்ம பெருசாக சுட்டு இதுமாரி 5 பூரி ஒரே இதில் கிடைக்கிறதுனால இப்படி லேசாக நம்ம அதை எடுத்தோன்னா நம்மளுக்கு 5 பூரி அப்படியே வந்துடும். ஸோ நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் நல்லா போட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு பஃப்பாக நல்லாவே வரும் பூரி. ஸோ ஒரு பூரியாக போட்டு நான் எடுத்துக்கலாம். ஒரே டைமில் 2 பூரி போட்டால் கூட உங்களுக்கு சூப்பராக வெந்து வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 போட்டு நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் இருக்கிற பூரி எல்லாம் 5 பண்ணியிருக்கிறேன். ஒரே டைமில் 5 பூரி போட்டு நம்ம எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா சுடுறதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஒரே வாட்டிக்கு பெருசாக போட்டு 5 ரவுண்ட் பாக்ஸுங்க இருக்கும்ல வீட்டில், அந்த மூடியை எடுத்து நம்ம கட் பண்ணி நம்மளுக்கு அழகாக ரவுண்ட் ஷேப்லேயே நம்மளுக்கு பூரி கிடைக்கும். ஸோ நம்ம ஒன்று ஒன்றா சுடுறத விட இதுமாரி ஒரே வாட்டிக்கு 2 3 சுட்டால் பெட்டர். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்க்கலாம், சன்னா மசாலா நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. ஸோ அதை திறந்து பார்த்தோன்னா நல்லா சுண்டிட்டு இருக்குது. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு இப்போ எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். அது மேலே கொஞ்சம் ஆனியன் தூவினா சூப்பர்.